இன்ஸ்பெக்டர் கூட இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட அபிராமி கேஸை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ரியாவை ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களாயா? இல்லைங்க சார், நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம்னு கண்டுபிடிக்க முடியல சார். சரி, அவ எடுத்துட்டு போனாலே வண்டி, அதை முதல்ல கண்டுபிடிச்சிங்களா? சார், அவ எடுத்துட்டு போன வண்டி தான் சார் இன்னும் தேடிட்டு இருக்கோம். அது எங்க போட்டான்னு என்னன்னு தெரியல சார். அதே மாதிரி சார், அந்த கண்ணையும் நாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கோம் சார். இன்னும் யார் யார் அதுல கைரேகப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரியும் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். ஆமாயா, எப்படியும் இந்த வீடியோ எடுக்க வந்திருப்பாங்கல்ல, அவங்கள பிடிச்சா என்ன அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார், அவங்க இருக்கிற சூழ்நிலையில போய் நம்ம போய் கேட்க முடியாது சார். அவங்ககிட்ட எந்த வீடியோ கவரேஜ்ல இது கொடுத்தீங்கன்னு கேட்க முடியாது சார். கொஞ்சம் நாள் ஆகட்டும் சார் அப்படிங்கிறாங்க. ஆமாயா, சீக்கிரம் பார்த்து கண்டுபிடி, ஏன்னா இதை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். சரி சரிங்க சார். ஆமா, அங்க சிசிடிவி கேமரா இருந்திருக்குமே, அதை பாத்தியா? ஐயா, நான் அதெல்லாம் செக் பண்ணிட்டேன். கரெக்டா முன்னாடி எல்லாமே சிசிடிவி கேமரால வீடியோ இருக்கு. ஆனா அந்த அபிராமியை ஷூட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கலைங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ஆமாங்க ஐயா, கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம ரியாவை காமிக்கிறாங்க. படம் தூங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அபிராமியை ஷூட் பண்ணதான் நினப்புக்கு வந்துட்டே இருக்கு. அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுல வேற போலீஸ் வண்டி சைரன் சவுண்டு வேற கேக்குது. ஐயோ, இது என்ன சைரன் சவுண்ட் கேக்குது? உடனே ஜன்னல் ஸ்கிரீன் இருக்கும்ல, அதை எடுத்து பாக்குறாங்க. ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. ஐயோ, ஜீப் வந்து நிக்குதே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப கொஞ்ச நேரம் நின்றுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பாடா, இனிமேலும் நம்ம ஒளிஞ்சொளிஞ்சு வாழ்றது தப்பு, நம்ம நல்லா வாழணும் தான் இது மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுதான். கடைசியில பார்த்தா இப்படி ஒளிஞ்சொளிஞ்சு வாழ வேண்டியதா இருக்கு. இப்படியே ஒளிஞ்சொளிஞ்சு வாழ்நாள் முழுதும் வாழ முடியாது. முதல்ல நல்ல ஒரு வக்கீலா பார்த்து பெயில் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரியா. அடுத்தது ரம்யா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சும்மா, எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பரவாயில்லப்பா, இன்னும் ஆப்ரேஷன் போயிட்டு தான் இருக்கு. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கலங்கி போய் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, அந்த அம்மா தான் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான இது, குடும்பத்தவே தாங்கிட்டு இருந்தவங்க அவங்க தான், அதனால அப்படிதான் இருக்கும். என்னோட ஒய்ஃப் இறந்தப்பையும் எனக்கு அப்படிதான் இருந்தது. அவன் மட்டும் உயிரோட இருந்திருந்தான்னா இப்பயும் எனக்கு உடம்பு சரியில்லாமலாம் ஆயிருக்காது. நான் இன்னும் ஆபீஸ பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரிம்மா, நீ போறப்ப சொல்ல, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா இப்படி சொல்ற? இல்லப்பா, அவங்களே எங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்கப்பா, அவங்க பெட்டுக்கு வந்த பின்னாடி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, யாராச்சும் இருப்பாங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா ஓகே, நான் இருங்க, கார்த்திக் கால் பண்றேன்னு சொல்லி கார்த்திக் கால் பண்றாங்க. கார்த்திக் அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கார்த்திக் அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு பேசுறாங்க. எங்க அப்பா பேசணுமாமா அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாங்க. ரம்யா அப்பாவும் பேசுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, இது மாதிரி ஆகணும்னு நினைச்சும் கூட பார்க்கல, கண் திருஷ்டி பட்டுருச்சு போல இருக்கு. அபிராமி திரும்பி வர்றதுக்கு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா அப்பா ஓகே சார், தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ணிடுறாரு. சரிப்பா, நான் வந்து அங்க சில வேலைகள்லாம் இருக்குதுப்பா, நான் அங்க போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, உன்னை பாராட்டணுமா, இந்நேரம் அந்த வீட்டு மருமகளா நீ ஆயிருக்க வேண்டியது. ஆனா கடைசியில ஒரு மருமகளா எப்படி நீ அந்த வீட்டை பாத்துக்குவியோ அது மாதிரி பாத்துக்கிறோமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரம்யா அவங்க அப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், சின்ன வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கார்ல போகும்போதே பாத்தீங்கன்னா ரம்யா காரை யாரோ ஒருத்தர் மறிக்கிறாரு. நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி காரை நிறுத்துறாரு. ஒரு சாமியார் மாதிரி வேஷம் வேற போட்டிருக்காரு. யாரு நீ, என் காரை எதுக்கு நிறுத்துற அப்படின்னு கேக்குறாங்க. மேடம், எனக்கு தெரியலையா, நான் தான். என்ன தைரியம் இருக்கு என் காரை வழிமறிக்கிற? சாமியாரும் சிரிக்கிறாரு. இப்ப எதுக்கு சாமியாரை சிரிக்கிறீங்க? மேடம், என்ன தெரியலையா? இல்ல தெரியல, நீ யாரு? நான் தான் சேகர் மேம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ சேகரா அப்படின்னு திருத்துட்டு முழிக்கிறாங்க. ஆமா மேடம், நீங்க தான் போட சொன்னீங்களா, மேக்கப் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சேகர் அடையாளமே தெரியல, நீ உண்மையான சாமியார் மாதிரியே இருக்கு, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா, மேடம் என்னோட கெட்டப் அப்படி மேடம். சரி மேடம், இப்போ எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்த சொல்லி அங்க போய் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. மூவி ஷூட் எடுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. மறக்காம எல்லாத்தையும் கூட்டிட்டு வேற போயிரு, ஏன்னா நமக்கு நிறைய வேணும். ஏன் தெரியுமா, தீபா அங்க வர்றப்போ எல்லாரும் உன்னை பத்தி ஆகா ஓகோன்னு பேசணும், அப்பதான் நீ உண்மையான சாமியாருன்னு நம்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா, மேடம் அதெல்லாமே சரி மேடம், நான் எல்லாம் பாத்துக்கிறேன் மேடம், ஆனா ஒரே ஒரு டவுட் மேடம். என்னையா சொல்லு. இல்ல மேடம், தீபா வந்து கேட்டா நான் என்னன்னு சொல்லணும், பரிகாரம் ஏதாச்சும் சொல்லணும்ல, அது என்ன சொல்லணும் அப்படின்னோடனே, அதை சொல்றியா, இரு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை குசு குசு குசுன்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே அசந்து போயிடுறாங்க சேகரும். ஆக்சுவலா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த தாலிய வேற ஒரு பொண்ணோட கழுத்துல கட்டணும், அப்பனா தான் வந்து உங்க மாமியார் பழைப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன சொல்ல போறாங்கன்னு. மேடம் சூப்பர் மேடம்,
மேடம் சூப்பர், நான் அதே மாதிரி செஞ்சிடறேன் மேடம் அப்படின்னு சொல்றாரு சேகர். அருணாச்சலம் அவர் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்படி கண்ணு அசந்துடுறாரு. கண்ணு அசந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு அபிராமி ஷூட் பண்ணாங்கல்ல, அதுதான் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்தோன்னே அலறி போயிடுறாரு, கலறி கத்துறாரு பயங்கரமா. கீழே வர அப்படியே படுத்துக்கிறாரு. எல்லாரும் ஓடி வர்றாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் ஓடி வர்றாங்க. பார்த்தா இப்படி அபிராமி ஷூட் பண்ணதான் என்ன கண்ணுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா எல்லாமே சரியாயிரும்பா அப்படின்னு ஆனந்த் சொல்றாங்க. அதை கேட்டோடனே பயங்கர கோவம் வருது. எல்லாமே உன்னாலதான்டா இத்தனை நடந்தது ஆனந்த். நீ மட்டும் அந்த சாக்கடையில இருக்கவர்களை கூட்டிட்டு வராம இருந்தேன்னா ஏன் அபிராமிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு புடிச்சு திட்டுறாரு. நீ எல்லாம் இங்கேயே இருக்காதடா, போயிரு முதல்ல அப்படின்னு சொல்றாரு. அருணாச்சலம் பேசாம இருக்காரு. மாமா எல்லாமே என் மேலதாமா தப்பு அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி அதை கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்றாரு, நீ எதுக்குமா தப்பு சொல்ற, எல்லாம் இவனோட தப்பு, இவனெல்லாம் இங்க வச்சிருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீபா சொல்றாங்க, மாமா இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்பு தான் கெட்டு போயிருமாமா, நேத்து இருந்து இங்க சாப்பிடாமே இருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. அத்தை நல்லாயி வர்றப்போ நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தா தானே அத்தையை நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க பயங்கர கோபத்துலதான் இருக்காரு அருணாச்சலம். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் போங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் அங்கிருந்து போன பின்னாடி, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருந்த அந்த ரியாவை நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா, அவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு போடுறேன், எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து போறாங்க. ஆனந்த் அத்தையே ரியா சுட்டாலமாமா, அது பேப்பர்ல வந்திருக்கு, நீங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததே இதெல்லாம் கேட்ட ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா உடனே அந்த பேப்பர் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. 10 லட்சம் சன்மானம் தர்றோம் அப்படின்னு சொல்லி வேற போட்டிருக்கு. இந்த ரியா இருக்கிற இடத்த சொன்னா யோசனை பண்ணி பாக்குறாங்க. நம்ம இத சொன்னோம்னா நமக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமே, பேசாம அவளை காட்டி கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டுறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு போன் கால் வருது. அதுல பார்த்தா நம்ம ரியா தான் கால் பண்றாங்க. என்ன நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கியா? ஆமா ஆமா, அதுல என்னை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் சன்மானம்னு சொல்லி போட்டிருக்காங்களா? ஆமா ஆமா, அத நான் இருக்கிற இடத்த சொல்லி நீ அந்த 10 லட்சம் ரூபாவை வாங்கிடலான்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா அப்படின்னு. ஐயோ இல்ல 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 அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா, ஐசு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஐசு, இது ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். நீ எப்படி பேப்பர் பார்த்த? நான் முக்காடு போட்டுட்டு போய் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்டே காலையிலேயே பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரியா நீ அங்கே இங்கேன்னு போய் போலீஸ்ட மாட்டிக்காத அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரியாவும் ஆமா ரியா, நீ அப்படி இப்படி போலீஸ்ட மாட்டிட்டேன்னா இந்த வைரத்தை என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. நான் போலீஸ் கிட்ட போறேன்னா அந்த வைரத்தை உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போவேன், அதை நீ பத்திரமா பாத்துக்கிட்டேன்னா உனக்கு ஈஸியால ஒரு வீடும் ஊட்டியில ஒரு எஸ்டேட்டும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ரியா இதை கேட்டோடனே செம்ம ஹாப்பியா இருக்கு. ஓகே ஓகே டன் அப்படிங்கிறாங்க. அப்போ உன் அம்மா கிட்ட சொல்லு, என்ன நல்லா கவனிக்க சொல்லு, எனக்கு இன்னைக்கு வான்கோழி பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாங்க. ரியா வாவ் ஈஸியார்ல வீடு, ஊட்டியில எஸ்டேட், சூப்பர் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பலார்னு யாரோ ஒருத்தர் கணத்துல அடிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவோ பார்த்து பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.